வர்த்தமானி பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வர்த்தமானியை திரும்ப பெறுவதாக அரசாங்கம் அறிவிச்சிட்டது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த முடிவுக்கு வந்த பிறகு முடியாத மாதிரி சுமந்திரன் ஒரு பக்கத்தில் இருந்தோண்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சில தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த பாருங்கோண்டு சொல்லி கடதாசியை காட்டி இந்த பிரச்சனை இந்த வர்த்தமானி வெளியில் வந்ததோ இதற்கும் தெரியவே தெரியாது. சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் வந்தபடியால் இவரும் கவனிக்காமல் இருந்தவர் அதை தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் தான் கண்டுபிடிச்சு அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தகவலை எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கு பிறகு தாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்துறதுக்காக அரசாங்கத்துக்கு தான் கடிதம் எழுதினதாகவும் தானும் கட்சியின் தலைவராக பதித்தலைவராக இருக்கிற CVK சிவஞானமும் கடிதம் எழுதி அரசாங்கத்துக்கு அனுப்பினதாகவும் அதுக்கு பிறகும் அரசாங்கம் கவனிக்காமல் இருந்தால் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம், வெகுசன போராட்டத்தை இலங்கையில் நடத்துவோம், அடுத்ததாக சட்ட போராட்டம் சட்ட மரபு போராட்டமும் நடைபெறும் என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கை அரசாங்கத்துக்கு கொடுத்ததாலையும் அதை மீங்கி அந்த கவனத்தில் எடுக்காமல் விட்டால் சர்வதேச ரீதியில் சர்வதேச மட்டத்தில் போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்று சொல்லி எச்சரித்ததால் தான் இந்த வர்த்தமானி பிரச்சனை பின்வாங்கப்பட்டது என்ற மாதிரி அவர் கருத்தை சொல்கிறார். அப்போ பிரச்சனை என்னென்றால் வர்த்தமானியில் உள்ள செய்தி பின்வாங்கப்பட்டுட்டது, காணி பிரச்சனை இப்போதைக்கு இல்லை என்ற மாதிரி வந்துட்டுதுன்றது சரி. இதில் கிரெடிட் யாருக்குன்னு சொல்லி தான் போட்டி இப்போ இருக்குது. இதில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ சிவஞானம் ஸ்ரீதரனோ அர்ச்சுனா ராமநாதனோ நிசாம் காரியப்பரோ இந்த பிரச்சனையை முடிச்சு போட்டு அவ பேசாமலுக்கு சத்தம் போடாமல் இருக்கணும். இங்கே சத்தம் வெளியில் தான் கேட்குது, சுமந்திரன் பக்கத்தில் தான் கேட்குது. அப்போ அதை பற்றி தான் நேற்று அர்ஜுனா ராமநாதன் காரில் போய்க்க சொன்னார். ஒரு தன்னுடைய மதிப்பீட்டை சொன்னார். அந்த பிரச்சனைக்கு பேச்சு வகையிலேயோ அரசாங்கத்தோடு எதிர்த்து வாதாடின வகையிலேயோ அதில் கிரெடிட்டை அதனுடைய பெறுபவர்களை பெற வேண்டியவர்கள் எவ்வளோ வீதம் யாருக்குன்னு பார்த்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு 40 வீதமும், சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சி எம்பியாக இருக்கிற சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு 35 வீதமும், மற்றது முஸ்லீம் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி முகமட் நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு 20 வீதமான கிரெடிட்டும் கொடுக்க வேணும். மீதம் 5 இருக்குது. அந்த 5ல் வந்து ஒரு 3 வீதத்தை சுமந்திரன் பாடுபட்டதுக்கு கொடுக்கலாம் என்று சொல்கிறார். அப்போ 95 வீதமும் அங்கே போயிட்டுது. அந்த 5 வீதத்திலே 2 இருக்குது. 2 சிலவுல தரங்கெடுத்து கொள்றதுக்கு இருக்கிறாரோ அல்லது அதையும் வேறு ஆக்களுக்கு மக்களுக்கு கொடுக்குறதுக்கு இருக்கிறது எல்லாம் 3 வீதம் தான் சுதந்திர